இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் ஒரு சில கருத்துக்களை வந்து சொல்லியிருக்காரு. சின்மயி, இவங்க 2 பேரும் வந்து பாடின வேர்ஷனை பத்தி நெறைய பேர் வந்து வெளியில சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? அதில வந்துட்டு நம்ப ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆக்சுவலா முத்துமழை பாடல்ல வந்து பாடியத கேட்டு நான் ரொம்பவே அசந்து போயிட்டேன். என் மனசுல இந்த பாட்ட எப்படி பாடியிருக்கணும்னு நெனச்சேனோ, அப்படி பாடியிருந்தது தான். சின்மயி ரொம்ப திறமைசாலி என்பது எல்லாருக்குமே தெரியறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும். ஏன்னா, அவங்க 9ஆம் வகுப்பு படிக்கும்போது இருந்தே எனக்கு அவங்கள தெரியும். தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு வந்த ஒரு பொண்ணு தான் சின்மயி. சின்மயி பாடிய முத்தமழை பாடல வந்து கேட்டேன். இந்த பாட்டுக்கு இவ்வளவு சங்கதிலாம் பாடியிருக்க வேணாம். இன்னும் எளிமையா பாடியிருக்கணும் அப்படின்ற மாரி என் மனசுக்கு தோணுச்சு. ஒருவேளை நான் அந்த டியூன கொடுத்திருந்தா, அந்த மாதிரி வேண்டாம் சின்மயி, இன்னும் சிம்பிளா பாடுவோம் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருப்பேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம், அதாவது சின்மயிய வந்து பேன் பண்ணியிருந்தாங்க இல்லையா? அதற்குமே வந்து அவர் வந்து பேசியிருந்தாரு. சின்மயிக்கு நடந்தது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் துரோகம், அநியாயம், அநீதி தான். என்னுடைய சப்போர்ட் வந்து சின்மயிக்கு தான். அவங்களுக்கு தமிழ் திரைப்பட சங்கம் பண்ணது துரோகம், அநியாயம், அநீதி. அவங்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு கொடுக்கல அப்படின்னாலும் கூட, எதிர்க்காம இருந்திருக்கலாம். அவங்களையே குற்றப்படுத்தி வெளிய அனுப்புறீங்க அப்படின்னா, நீங்கலாம் என்ன ஆம்பளைங்க? கோழைகளும் ஆண்மையற்ற ஆண்களும் சங்கத்தில் உட்கார்ந்து இருப்பது தான் அதற்கு காரணம் அப்படின்ற மாரி நான் வந்து நினைக்கிறேன். தவறு பண்ணவங்க நல்லா இருக்காங்க. உண்மைய சொன்னவங்களுக்கு இந்த தண்டனை. வாழ்க்கையில அனுபவசாலிகள், பெரியவர்கள் ரொம்ப மட்டமாக நடந்து கொண்டதால சின்மயி உயர்ந்து விட்டாள் அப்படின்ற மாரி வந்து அந்த ஒரு விஷயத்தையுமே பகிர்ந்துக்கிட்டாரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க.